ஏர் ஃப்ரையர் வாங்கணும், ஆயில் ஃப்ரீயாக ஃப்ரையிங் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அது நமக்கு நல்லதா கெட்டதா, எந்த ஏர் ஃப்ரையர் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பை த வே, இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ. ஆனால் இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் முக்கியமாக நெகட்டிவ்ஸும் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏர் ஃப்ரையர் அப்படின்றது எண்ணெயில் பொரிக்கக்கூடிய பல வகையான பொருட்களை எண்ணெயே இல்லாமல் பொரிச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரையரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், அந்த ஏர் ஃப்ரையரில் கீழே இருக்கிற ஃபுட் வைக்கிற பேஸ்கெட்டு நான்ஸ்டிக் கோட்டிங் இல்லாமல் இருக்கிறதா பார்க்கணும். முக்கியமான விஷயம், டெஃப்லான் கோட்டிங் இல்லாமல் இருக்கிறதா பார்க்கணும். ஏன்னா ஃபுட்டை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி எடுக்கிறீங்க, அதில் ஏதாவது ஸ்க்ராச் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரீஹீட் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நமக்கு நல்லதில்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லிப்ரா அப்படின்ற பிராண்டோட ஏர் ஃப்ரையரில் இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் இல்லாமல் போரோசிலிகேட் கிளாஸ் வச்சு ஒரு ஜார் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு உண்மையிலேயே சேஃபான ஒரு ஆப்ஷன் வித்தவுட் எனி நான்ஸ்டிக் கோட்டிங். அதே சமயம் இது போரோசிலிகேட் கிளாஸ்ன்றதுனால இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இப்போ நிறைய பேர் கிச்சனில் கூட பருப்பு கொட்டி வைக்கிற டப்பாலேருந்து டீ தூள் காப்பி தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்கோ இல்லை கிளாஸில் தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஹேண்ட்லிங் ஷுட் நாட் பி தட் டிஃபிகல்ட். அண்ட் இந்த ஜார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன விதமான ஃப்ரையிங் வேணாலும் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் ஃப்ரையிங், நான் வெஜிடேரியன் ஃப்ரையிங், பீஸா மேக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணிக்கலாம், ஃப்ரையிங் பண்ணிக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் லெக் பீஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். அந்த ஜாரில் சிக்கன் எல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த மிஷின்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மிஷின் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மேலேயே ப்ரீசெட்டாக வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணணும், அந்த மாதிரினா அதை நம்ம டேரெக்டாகவே ப்ரெஸ் பண்ணால் அந்த டெம்பரேச்சர் அண்ட் அந்த டைமிங் வந்து அதுவே எடுத்துக்கும். அப்படிலாம் மேனுவலாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சூப்பரான விஷயமே என்னென்னா, அது போரோசிலிகேட் கிளாஸ்ன்றதுனால உள்ள சமைக்கிறது எல்லாமே நமக்கு வெளியிலேயே தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வைக்கும்போது அது உண்மையிலேயே நம்ம கிச்சனோட அந்த ஏஸ்தட்டிக் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே கிறிஸ்பியான லெக் பீஸ் எல்லாமே ஆயில் இல்லாமல் ஃப்ரை ஆகி ரெடியாக வந்துடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இல்லை, அதாவது அந்த ஆயில் ஃப்ளேவரோ ஆயில் டேஸ்ட்டோ இல்லை. ஆனால் சிக்கன் லெக் பீஸு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா நான் வியூ ப்ராடக்ட்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை பை.